வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தரும் யோகங்கள் பற்றி பார்க்கலாங்க. இப்போ செவ்வாய் பகவானுக்கு 10ஆம் இடம் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அவர் என்ன மாதிரி யோகத்தை எல்லாம் தருவார் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் யார்? போர்க்குணம் கொண்டவர், எதுக்காக இருந்தாலும் சட்டுன்னு கோவப்படக்கூடிய தன்மை கொண்டவர், ரத்தத்துக்கு காரகர் இல்லைங்களா, சகோதரக்காரகர் இல்லைங்களா. அவர் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுப்பாரு, என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவங்களுக்கு பாருங்க, கவர்மெண்ட் வேலை அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது அவங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு சரிங்களா, உயர் பதவியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்போ அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய திசை அல்லது புக்தி சம்பந்தப்பட்டு நடக்கும்போது அவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு, முயற்சி செய்தால் சரிங்களா. அடுத்தது அவங்களுக்கு பாருங்க, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அரசியல், போட்டி தேர்வு, இந்த மாதிரி எதுக்கு அவங்க போட்டி தேர்வுக்கு முயற்சி செஞ்சாலும் அதிலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா. அவங்க விடாமுயற்சியாக அவங்க வேலை செய்யும்போது அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவங்களுக்கு கூடுதலான பலன்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா. அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாருங்க, அவங்களுக்கு பூமி யோகம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் பூமிக்கு காரகர் இல்லைங்களா, அவங்களுக்கு பூமி யோக அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய 1க்கு 4 வீடு இருக்கு, 5 வீடு இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாய நிலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா. அடுத்தது சகோதர வர்க்கத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் நல்ல ஒத்துமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட பிறந்தவங்க அவங்க மேலே ரொம்ப பாசமாகவும் அவங்களோட அனுசரணையும் அவங்களுக்கு ஆதரவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது. அது மட்டும் இல்லைங்க, 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது காவல்துறை இந்த மாதிரி அவங்க காவல்துறைக்கு போகணும், காவல்துறைக்கு வேலைக்கு சேரணும் அப்படின்னு அங்கே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த திசை நடக்குது அல்லது புக்தி நடக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட திசை புக்தி நடந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்க காவல்துறை வேலையை எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதே போல் இராணுவத்தில் கூட வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த மாதிரி நல்ல பலன்களெல்லாம் அந்த செவ்வாயால் யோகமான பலன்களே அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஆனால் அந்த செவ்வாய் பாருங்க பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருந்தாலும் அந்த செவ்வாய் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. அந்த பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா என்ன மாதிரி, வக்கரம் பெற்றோ நீச்ச கிரகங்களுடைய பார்வையோ சாரத்திலையோ அல்லது அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பாவ கிரகங்களுடைய சம்பந்தமோ இது மாதிரி பெறாமல் இருக்கும்போது அந்த செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் நீச்சம், வக்ரம், பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நற்பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமாக நடக்குங்க. ஆனால் அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்துட்டா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் எல்லாத்துலேயுமே அந்த செவ்வாயால் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது 10ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்தால் நான் என்னென்ன யோகமெல்லாம் தரும், என்ன மாதிரி பலன்கள்லாம் தரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் எல்லாம் அப்படியே மாற்றான பலன், அதிலிருந்து பிரச்சனைகள் தான் அந்த ஜாதகருக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த செவ்வாய் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா. அந்த செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திக்பலன் பெற்ற அந்த செவ்வாய் சில லக்னத்துக்கு மிகுந்த யோகத்தையும் அதிகமான நற்பலன்களையும் தரக்கூடிய வாய்ப்பு. அது என்னென்ன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நற்பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுப்பாரு.
அடுத்தது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் தனுசு லக்கினம் மீன லக்னம் இந்த லக்கினத்தில் எல்லாம் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் யோக பலன்களும் நன்மையான பலன்களும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து இந்த லக்னத்துக்கெல்லாம் அந்த செவ்வாயுடைய திசையே நடக்கணும் இல்லைங்க. அந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்தில் இருந்து மற்ற அந்த லக்னத்துக்கு யோகர்களுடைய திசை நடந்தாலும் சரி, அந்த 10ஆம் இடத்தில் வந்து அந்த லக்னத்துக்கும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல மற்ற கிரகங்கள் திசை நடந்தாலும் சரிங்க, அந்த லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இந்த மாதிரி எந்த ஒரு கிரகத்துடைய திசை நடந்தாலும் சரிங்க, இந்த லக்னத்துக்கு நான் இப்போ மேலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த லக்னத்துக்கு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் யோகத்தையும் நன்மையும் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு உண்டான காரகத்தையும் அது என்ன ஆதிபத்தியம் அதுக்குண்டான பலன்களையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புண்டுங்க. இப்போ பொதுவாக இந்த லக்னத்துக்கும் இந்த மாதிரி அமைப்பில் சிறப்பான பலன் கொடுப்பாங்க. மற்ற லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அது பொறுத்து பலன் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, அந்த லக்னத்துக்கு வந்து சுபர் யோகரோட ஏதாவது ஒரு விதத்தில் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கணுங்க. அப்போதான் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் கொடுக்குமே தவிர அல்லது பாதிப்பு பிரச்சனை ஏதாவது கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிடும். ஏன்னா மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு பாருங்க, இந்த செவ்வாய் வந்து பகை கிரகமாக வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அது பிரச்சனையெல்லாம் தந்துடும் இல்லைங்களா. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்ன சுபர்களோடைய சம்பந்தம் பெறும்போது அந்த செவ்வாயாலையும் நன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் அதிகம் நன்மை பெறக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ நான் மேலே சொன்ன லக்னங்களுக்கெல்லாம் நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். மற்ற லக்னத்துக்கெல்லாம் அந்த சுபர் யோகரோட சம்பந்தம் பெறும்போது நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கும் போது அந்த 10ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் போர் குணம் கொண்ட செவ்வாய் பலம் பெற்று இருக்கும்போது அந்த 10ஆம் அதிபதியும் பலம் பெற்று இருக்கும்போது சொந்த தொழில் அவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த 10ஆம் அதிபதியுடைய தேசியம் அல்லது செவ்வாய் தேசம் நடந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி அமைப்பில் நடக்கும்போது தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிர்த்து போராடி அந்த தொழிலில் அவங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுவாங்க. இப்போ 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கும்போது மிகுந்த யோகத்தை கொடுப்பார். அதே குருவின் பார்வையோ அல்லது லக்னவுடைய சாரம் பெற்றோ அந்த லக்னத்துக்கு சுபர்களுடைய சாரமோ சேர்க்கையோ இந்த மாதிரிலாம் பெற்றிருக்கும் போது திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் ராஜ யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இவங்கெல்லாம் பாருங்க அவங்களுக்கு அந்த திசைக்கு மெயினாக நடக்கணும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காலம் இப்போ வேலை விஷயமா கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறாங்க அல்லது காவல்துறையில் வேலை எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக வேலை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட திசையோ புக்தியோ போகணுங்க. அந்த திசை புக்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தாராளமாக அதுக்கு அவங்க வந்து தைரியமாக முயற்சி பண்ணாங்கன்னா அதிலெல்லாம் அவங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டாலே அவங்களுக்கு அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நம்ம எது சொல்ல முடியாது. அந்த திசை நடந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு எதிர்பார்த்து இருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க. அவங்களுடைய திசை அதாவது செவ்வாய் பகவானுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் ராஜ யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.